நேற்றைய தினம் தனியார் தொலைக்காட்சியில் நம்மளுடைய அதாவது திமுக கூட்டணியும் இல்லாத, அதிமுக கூட்டணியும் இல்லாத, தாவேகா கூட்டணியும் இல்லாத, நாங்கள் ஒரு இன்டிமசியாக செயல்படுறாங்க, தனியாக செயல்படுறாங்கன்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், அதுக்கு பிறகு நம்முடைய விசிக, இவரெல்லாம் வாரம் ஒரு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. மைக்கே கிடைச்சா போதும் உருட்டிட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து மிக சிறப்பாக உருட்டுகள் பலவிதம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய திருமாவளவன் மட்டும் உருட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களேன் நேற்று அவர் உருட்டை நான் பார்த்துட்டு திருமாவளவன்ட்ட உங்கள் மூளையை கொஞ்சம் கயிட்டி விடுங்களேன், ஒரு முத்தம் கொடுத்துருத்தாருன்னு நான் சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு உருட்டிருக்கார். அவர் என்னென்ன உருட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி வந்து மதுராகந்தகத்தில் வந்து ஒரு 30,000 மாற்றுக் கட்சியில் உள்ளவங்க வந்து இப்போ தற்போது தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் வந்து நம்ம தாவேக்காவுடைய ஒரு தனித்தன்மையே போயிடுங்க, இவ்வளோ பேர் வந்து சேர்ந்தா அதுவும் அதிமுக வந்து இன்னொரு அதிமுக மாறிடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்கெல்லாம் பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய சப்போர்ட்டருமான மதுரையை சார்ந்த மனோஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் எக்ஸ் வலைதளங்கள், ரெடிட் வலைதளங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு ஆல்டர்னேட்டிவா மியூஸ் அப்படின்ற ஒரு வலைதளங்களை ஒன்று தொடங்கி இருக்கிறார். இங்க எப்படி டிவிகே, டிஎம்கே, பிஜேபின்ற 2 பெரிய பிம்பங்களை அடிச்சு தம்சம் பண்ணுச்சு, அதே மாதிரி அங்க நம்மளுடைய மியூஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பார்த்து இந்த ரெடிட் வலைதளங்கள்லாம் பயந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழ் அங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்மளுடைய ஆதரவை கொடுக்கணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். நம்மளுடைய ஏங் தாத்தா இனிமேல் யூடியூப், ட்விட்டரு, அது மட்டும் இல்லாமல் மியூஸ் அப்படின்ற அந்த வலைதளங்களையும் நம்ம களமாடுவோம். அதுபோக அந்த மியூஸ் அப்படின்ற அப்ளிகேஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, அதை எங்கே போடணும்னு தெரியல, ஆனால் அங்கே பூஸ்ட் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் டச் பண்ணாலே இந்த போஸ்ட்டை எங்கே போடணும்ட்டு அந்த மியூஸ் அப்ளிகேஷனே அதில் கொண்டு போட்டுரும். கேட்டகரி வைஸாக பிரிச்சிடும். அதாவது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமாக போடுறீங்களா, அது பொலிட்டிக்கல் கண்டென்ட் வழியாக வந்துடும். நீங்கள் வந்து ஒரு சினிமா சம்மந்தமாக போடுறீங்கன்னா சினிமா சம்பந்தமான அந்த கண்டென்ட் வழியா அது கொண்டு கொடுத்துரும். நம்முடைய சப்ஸ்கிரைபரும் டிவிகேவுடைய ஆதரவான அந்த மனோஜ் இளைஞர் உருவாக்குற அந்த மியூஸ் அப்ளிகேஷனுக்கு உங்களுடைய மேன்மையான தாழ்மையான ஆதரவுகளை கொடுக்கணுமோ கேட்டுக்கொள்கிறோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். சரி, இந்த தாவேகாவின் அதாவது தாவேகாவோட கூட்டணியில தற்பொழுது கிடையாது, அவங்க வந்து வெளியில இருந்தா நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத மீண்டுமே சொல்லிட்டு இருக்காங்களே, வெறும் அமைச்சரையில் மட்டும்தான் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத யார் இன்னொரு முறை தெரிவித்திருக்காருன்னா விசிகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் ஏற்றுக்கிறோம். நேற்றைய தினம் அந்த பேட்டியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய யார் ஐயா மதிப்புக்குரிய சிபிஎம் சண்முகம் ஐயா அவர்கிட்ட சொல்லும் போது தெளிவா சொல்றார், நாங்க வந்து பாஜக வந்து உள்ள வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால நாங்க ஆதரவு கொடுத்தோம். தற்போதும் நாங்க வந்து கூட்டணியில கிடையாது, நாங்க வந்து வெளியே ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறோம். அப்ப கேட்கும் போது திமுக நீங்க வந்து இல்லையா? இல்ல, திமுகன்ற ஒரு மத சார்பற்ற ஒரு கூட்டணியே இல்லை, இப்போ வந்து கலைஞ்சு கிடக்குது, யாரும் யாருடைய கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமாவளவனுடைய அந்த கூற்று. அவர் வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கிறது, நாங்க இப்ப இருக்கிற அமைச்சர் பதவியில இருந்து கூட நாங்க வெளில வந்துடலாங்க, அந்த இன்டிமசிகளுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு, நான் இல்லை நான் சொல்லல. ஆனா இந்த போக்கை தலைவர் விஜய் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், இல்ல இந்த மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? அதாவது நான் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிறேன், ஆத்துல ஒரு கால் வச்சுக்கிறேன், நான் யார் பக்கமும் இல்லாங்கிற ஒரு சேஃப்டி பொலிட்டிக்கலை அவர் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கார். தொடங்கின காலத்திலேருந்து பிளே பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறேன். தற்பொழுது அமைச்சரவையில் பங்கு எடுத்தாச்சு. நம்முடைய வன்னியரசு அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார், சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிறார். புதிதாக அதுக்கு சமூக நீதித்துறை என்றெல்லாம் பேர் கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தற்பொழுது இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் வரலாற்றிலேயே இந்த விசிகான்ற கட்சி தொடங்கின காலத்துல இருந்து அவங்களுக்கு ஒண்ணு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாங்க அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுல விசிகா அப்ப இருந்து முனைப்பு காட்டிட்டே இருக்கிறாங்க. ஆனா நாங்க திமுக கொத்தடிமையாக தான் இருப்போம் அப்படின்னு கொஞ்சம் காலம் இருந்தாங்கல்ல. போன வாட்டி கூட இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷன்ல கூட நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க, நீங்க அதிகமா சொல்றது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அந்த பங்கு நீங்க கேட்க போறீங்களா இல்லைன்னு. இல்லங்க, அந்த சூழல் அமையலங்க, நான் என்னங்க பண்ண முடியும், தற்போது தமிழ்நாடு சூழல் அப்படி இல்லைங்க அவனு விட்டுட்டாங்க. தற்போது அந்த சூழல் அமைஞ்சு விட்டது, நாங்கள் போயிட்டோம், அமைச்சர்களில் பங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஓப்பனாக டிக்ளேர் பண்ண வேண்டியதுதானே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க நாங்கள் கலந்து ஆலோசித்து பேசினேங்க, நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் பங்கு எடுத்துக்கிட்டுங்கன்னு, கட்சியிலே ப்ரெஷர் வந்துச்சு, அதனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. சரி, இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஒரு கருத்து ஒன்று, என்ன கருத்து சொல்லியிருக்கீங்க? புண்ணாக்கு, ஒரு கருத்தும் கிடையாது. அதாவது நாங்கள் அமைச்சர்லேருந்து எப்போனாலும் வெளில வரலாம் அப்படின்றது நீங்கள் ஒரு மிரட்டல் விடுக்கிறீங்க தாவேகாவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை வன்னியரசு அவர்கள் எப்படி கையாள போகிறார் அப்படிங்கிறத பார்க்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் இல்லாத இன்னைக்கு ஒரு சமூக நீதித்துறை அமைச்சராக ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த
நம்ம அமைச்சர் வன்னியரசு இப்போ போட்டுருக்காங்களா, அவர் மேலே எனக்கு பல குற்றச்சாட்டுகள், பல கோபம்லாம் கிடையாது, வன்மம், அவ்வளோ வன்மம் இருக்கு அவர் மேலே. ஆனாலும் இந்த துறையின் அமைச்சராக அவர் பங்கெடுத்த பிறகு அவரின் கால் எல்லா இடங்களிலும் பயணிக்கின்றன, பல மலை கிராமங்களுக்கு பயணிக்கின்றன. கடந்த வாட்டியோட ஒரு பஸ் ஒன்று வெளியே போட்டு 56 வருஷத்துக்கு பிறகு அந்த ஊருக்கு பார்த்தா பஸ் வருது. ஒரு தலித் சமூகங்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு பஸ் விடாமல் இருந்தாங்கயா, தலைவர் விஜயோடைய ஆட்சி காலத்தில் போயிருக்கியா அப்படின்னு சொல்லும் போது இந்த கிரெடிட் வந்து விஜயவேலுக்கு மட்டும் கிடையாது, வன்னியரசுக்கு அவருடைய பெருமுயற்சிகளாக கிடைச்சது. அதற்கு பிறகு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த தமிழன் பார்த்திபன் அவருடைய முன்னெடுப்பும் சரி, இதில் மிக பெரிய முன்னெடுப்பாக இருந்தது வன்னியரசுடைய முன்னெடுப்பு. அதே மாதிரி பல ஊர்களில் அந்தந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல வன்னியரசு போய் நிற்கும் போது சந்தோஷமா இருக்கியா. திமுக ஆட்சி காலத்தில் இல்லாதது தாவேக ஆட்சி காலத்தில் நடக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமா இருக்கு. அந்த மக்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு. ஒரு பேட்டி ஒன்று பேசிட்டு இருந்தாப்புல, அந்த பேட்டியில் சொல்றாப்புல, எனக்கு இந்த அமைச்சர் பதவி கிடைச்சது எப்படிங்கிறத ஒரு விரிவாக்கம் பண்றாரு, விளக்குறாரு. ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கான் ஒரு ஏழ்மையான ஆள், அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஏழ்மையான ஒரு விவசாயி நினைப்பால, அங்கே போய் எப்போயா நம்மலாம் சாப்பிடுவோம், அந்த இடத்துக்கு நம்ம எப்போ போவோம், ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த ஏக்கம் என் இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு அந்த ஏக்கம் என்கிட்ட இல்லை, அது கிடைச்சிட்டு எங்களுக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது நாங்கள் வந்து கனவுல கூட நினைச்சுக்க பார்க்கல, கிடைச்சிட்டு இதுக்கு தலைவர் திருமாவளவனுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்றார். ஒரு இடத்துல கூட அவர் விஜய்க்கு நன்றி சொல்லலை, அதை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து விஜய் அவர்கள் அப்படிங்கிறதாலும் அவருடைய ஒரு கட்சி கட்டுப்பாடோட எந்த இடத்துல நான் விஜய்க்கு வந்து நன்றி சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கள் தலைவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சரியான அவருடைய பொலிட்டிக்கல் வச்சுங்களேன், ஒரு தார்மீக ரீதியாக நன்றி சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கல. எனக்கு தேவை அந்த மக்களுக்கு நின்று செயல்படுற மாதிரி ஒரு தலைவன் வேணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் வருவார் நினைச்சேன். பரவாயில்ல, ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக இன்னைக்கு வன்னியரசு வந்திருக்கிறார், அங்கே செய்கிறார் அப்படிங்கிறது சந்தோஷம். ஆனால் இதை திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இல்லை நாங்கள் எப்போனாலும் இந்த அமைச்சர் பதவியை நாங்கள் வாங்கிக்கிட்டு நாங்கள் கூட்டணி விட்டு வெளில வரலாம் அப்படின்னா அதற்கேற்ற சூழ்நிலைகள் உருவாக்கும் போது ஒருவேளை தலைவர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஒரு மேட்டரை சொல்வோம், இதை நீங்கள் பண்ணுங்கன்னு ஒரு ப்ரெஷர் கொடுப்போம், அதை அவர்கள் வந்து ஏற்றுக்காத விஷயத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல் விடுக்கிறார். ஆனால் இன்னொரு கருத்து என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க 5 வருஷம் நாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்போங்க, நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் அதிமுக பக்கம் போயிட்டு நீங்கள் சில எம்எல்ஏக்கள் நீங்கள் உருவ பார்த்தீங்க, அது ஜனநாயகத்தின் ஒரு படுகொலை இல்லையா, ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா, இந்த ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்கிற அந்த மண்ணாங்கட்டி விளக்கத்தை நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது மே 4ஆம் தேதி ஒரு ரிசல்ட் வந்துச்சு. மே 4ஆம் தேதியிலிருந்து நீங்க எப்போ தெரியுமா வந்து தாவேக்காவை ஆதரவு கொடுத்தீங்க, மே 9ஆம் தேதி. இடைப்பட்ட அந்த 4 நாட்கள்ல விஜய் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத 5ஆம் தேதியே சொல்ல ஆரம்பிச்சார் காங்கிரஸ் சொல்லுவது. அந்த 4 நாள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது தமிழகம் ஊற்று நோக்கிக்கிட்டு இருந்துச்சு. வெளிப்படையா சொல்லலாம், என்ன சொன்னாங்கன்னா திருமாவளவனை முதல்ல வந்து எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னாங்க, அதுக்கு வந்து ஒத்துக்கல அப்படிங்கவும் சரி நம்ம வந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆசைப்பட்டு அந்த 2 சீட்டுங்கிறத நான் மட்டமாக பேசல, 2 சீட்டோட வேல்யூ என்னன்னு தாவேகாவுக்கு நல்லா தெரியும். ஆனால் 2 எம்எல்ஏ சீட்டுகளை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஆகலாம், அதாவது தனிப்பெரும் கட்சியாக, அதாவது மெஜாரிட்டி கட்சி கிடையாது, ஆனால் பெரிய கட்சியாக இருக்கிறது என்னன்னா தாவேகா. அந்த கட்சியை விட்டுட்டு திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலான்னு திமுக ஒரு திட்டம் போட்டது, அதற்கு இசைவு கொடுத்து 2 முறை நீங்க போயிட்டு திமுக தலைவரை சந்தித்தது இதே திருமாவளவன். அப்போ அது ஜனநாயக படுகொலை கிடையாதா? பெருவாரியான மக்கள் 1,72,00,000 மக்கள் ஓட்டு போட்டு தாவேக்கான்ற கட்சியை 108 சீட்டு பிடிச்சி வச்சிருக்கும் போதும் அந்த கட்சியை விட்டுட்டு என்ன முதலமைச்சராக ஆக்குறேன்னு சொன்ன உடனே சரி ஏவா வேலை போய் இன்னைக்கு ஏன் சத்தினீங்க? அதாவது நீங்க முதலமைச்சர் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த காபந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்க போய் சந்திச்சீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருந்தால் அவற்றை சொல்லிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஏவா வேலை நீங்கள் சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? இதே ஏவா வேலு ரஜினிகாந்த் வீட்டை போய் சந்திச்சார். அங்கே ரஜினியை போய் சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்து திருமாவளவனை சந்திச்சு திருமாவளவன் வந்து ஏதோ முக்காடு போட்டுட்டு ஓடுறாப்பலாம், அவங்க ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறாப்பா, ஒரு இல்லை யாரும் இல்லை, யாரும் வர வேண்டாம் அப்படின்ட்டு தான் மட்டும் தனியாக போயிட்டு இருந்ததா மீடியாக்கள் வந்துச்சு. அப்போ இதற்காக போனீங்க? ஒரு 108 சீட்டு பிடிச்ச ஒரு கட்சியை அதை தள்ளி விட்டுட்டு தான் முதலமைச்சர் ஆகலான்னு நீங்கள் நினைக்கும் போது அது ஜனநாயக படுகொலை இல்லையான்னு இன்னைக்கு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கும் அவர் தான் பதில் சொல்லணும். அதில் வந்து பல பேரம் பேசப்பட்டதுங்கிறது உண்மை. திருமாவளவன் வழியாக பேரம் பேசப்பட்டது, தன்னை வந்து ஒரு துணை முதல்வர் ஆக்க வேண்டும் என்று பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவிலே பிரேக் பண்ணிருக்கோம். அது வந்து அவர் வந்து மறுக்கவே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி வந்து முகதர பார்க்குறாப்பலையா, அதாவது எங்கள் கட்சியில் எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமார் வந்து ஒருவேளை தெரியாமல் கேட்டுட்டாருங்க, யாருக்கிட்ட ஆதவர்ஜுனாட்ட கேட்டாராம், திருமாவளவனுக்கு நீங்கள் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மேட்டரை கேட்டார். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் லைனில் வந்து துணை முதல் பதவியெல்லாம் யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அந்த சூழ்நிலை அமையலை, ஆனால் நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றுன்னு கூப்பிட்டாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன், திருமாவளவன் பதவிக்கு ஆசைப்படுறவன் என்று நினைத்தீர்களா அப்படின்ட்டு சொல்கிறாரு.
நீங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு துணை முதல்வர் பதவியை ரவிக்குமார் வந்து உங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் உங்களுடைய ஆசை இல்லாமல் அவர் கேட்டிருப்பார் அப்படிங்கிறத எங்களால் நம்ப முடியாது. நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் காலகாலமாக என்னென்ன உருட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இந்த அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்ததா என்று கேட்டபோது இதே நியூஸ் 7ல் வந்து சொல்கிறாப்புல, ஆமாங்க பேசுனாங்க, ஒரு திமுகவுடைய ஒரு 2ஆம் கட்ட தலைவர் என்னிடம் வந்து பேசினார் அப்படிலாம் பேசிட்டு முதல் நாள் எல்லா பேட்டி கொடுத்துட்டு அடுத்த நாள் சன் நியூஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது இல்லை அப்படியாக விவாதங்கள் வந்திருக்கும் என்று என் காதுக்கு எட்டியதுங்கிறாரு. முதல் நாள் திமுக ஆள் வந்து என்கிட்ட பேசினாருங்கிறாரு, 2வது நாள் வந்து சுற்றி வளைச்சி 3ஆம் நாளாக என் காதில் வந்துச்சு அப்படிங்கிறாரு. இதே மாதிரியான குழப்பங்கள் இருக்கும்போது பெருத்த சந்தங்கத்தில் அந்த கடந்த 4 நாள் இருக்கு, ஐ மீன் இந்த மே 4லேருந்து இந்த மே 10க்குள்ள தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்புகள் அந்த 4 நாட்கள் அந்த 5 நாட்கள் நடந்துதான் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. இவர்கள்லாம் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாங்க, ஜனநாயக படுகொலை பற்றி பேசுகிறாங்க, அங்கே குதிரை பேரம் நடந்து விட்டது, இதெல்லாம் ஜனநாயக படுகொலை. இந்த 4 எம்எல்ஏக்கள் அதிமுக வந்து உடனே 10 நாளுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிருக்கீங்க, இது ஜனநாயக படுகொலை அப்படிலாம் சொல்றீங்க. இது மக்களை மதிக்கல. அந்த 4 தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்களும் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா, அவங்களை நீங்க மதிக்காம ரிசைன் பண்ணிட்டீங்களே, அது அவங்களுடைய சுய விருப்பம், அவங்களுக்கு சட்டத்தில் அது இடம் இருக்குது. அது ஜனநாயக படுகொலை என்றால் பெரும்பகுதியான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தாவேகாவை ஆட்சி பெறக்கூடாது அப்படின்னு திமுக திட்டம் போட்டதுக்கு துணை போன இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த ஜனநாயக படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இல்லை இன்னைக்கு யோக்கிய மாதிரி வந்து பேசுறீங்க எல்லாரும். அன்னைக்கு எங்க வாங்க கூட்டணி ஆட்சியில நாங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோன்ற வார்த்தையை 2 நாட்கள் நீங்க எடுத்துக்கிட்டா ஓகே. நீங்க 2 நாட்கள் கூட்டணி செயற்கை கூட்டுறங்க எங்க தலைவரை விவாதிக்கிறீங்க. இந்த விசிகன்ற கட்சி 4 நாட்கள் எடுத்து கடைசி 9ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு நினைக்கிறேன், 4 மணி 5 மணிக்கு பிறகுதான் இல்லங்க நான் இன்னைக்கு சொல்ல மாட்டேங்க, நாளைக்கு வந்து சொல்றேங்க, நாளைக்கு சொல்ல மாட்டோம், அடுத்த நாள் வந்து சொல்றோம். இந்த பொண்ணு பார்த்துட்டு போவாங்கல்ல, ஊரில் வந்து பொண்ணு பார்த்துட்டு நான் ஊருக்கு போய் லெட்ரு போடுறேங்க அப்படின்ட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி சம்பவத்தை தான் நம்ம திருமாவளவன் பண்ணிடுறோம். அப்படிங்கிற போது இவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏதோ அமைஞ்சாச்சு, நமக்கு வந்து அமைச்சரவையில் பதவி கிடைச்சிட்டு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், நாங்கள் அவங்களுக்கு பாதகம் இல்லாமல் இவங்களுக்கு பாதகம் இல்லாமல் அப்படின்னு நிற்கிறாங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. தவிர இவர்களெல்லாம் யார் என்று மக்களுக்கு தெரிஞ்சு வச்சு அம்பலப்பட்டு விட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஆதரவு கொடுத்துட்டேங்கும் போது ஒரு நல்ல மதிப்பு இன்னைக்கு இருக்குது. ஆனால் என்னன்னா இவங்க வந்து ஒரு வேளை ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அசிங்கப்பட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து கடந்த 2021 தேர்தலில் 6 இடம் கொடுத்து 4 இடம் ஜெயிச்சாப்ல, 2 இடம் தான் தோத்தாப்ல. ஆனா இந்த வாட்டி என்னன்னா 8 இடம் கொடுத்தாங்க. திமுக 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டது, வெறும் 2 இடங்கள்ல தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா ஒட்டு மொத்தமா அழிச்சு கொண்டு வந்தாச்சு. விசிகா வந்து 90% விசிகா தொண்டர்கள் இங்கதான் இருக்கிறாங்கன்னு ஆதவர்ஜன சொன்னார்ல, அதுல பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். இன்னைக்கு அவர் சொல்றாரு அப்படிலாம் இல்லையே, நீங்க விசிகா வந்து அந்த கட்சியே இல்லை, அது முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு நீங்க கட்டமைக்க பாக்குறீங்கன்னா அதுதான் உண்மை. ஆமா, ஏன் போன வாட்டி 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு ஜெயிச்சிருக்கா, இந்த வாட்டி 8 சீட்டு கொடுத்து 2 சீட்டு கொடுத்தீங்கன்னா கட்சி கரைந்து விட்டதான் உண்மை. விஜய் அவர்கள் எல்லா கட்சியில இருந்து ஓட்டுகளை பிரிச்சார், எல்லா கட்சியிலையும் பிரிச்சார். எனக்கு தெரிஞ்சு மக்கள் நீதி மையத்தை தவிர பாக்க எல்லா இடங்களையும் ஓட்டை பிரிச்சார். ஏன்டா மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசனும் சினேகனும் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, இருக்கிற 2 ஓட்டு தானே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் உண்மைதான். இப்படியாக இவர்கள் ஒரு புதிய அரசியலை ஐ மீன் சேஃப்டி பொலிட்டிக்கலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தற்போது நடந்திருக்கா தாவேகா ஆட்சியை இவங்களெல்லாம் கலைக்க முடியாது, அந்த அளவுக்குலாம் திராணி கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி வேணும். என்றைக்குமே சரி ஒரு தேன் இருக்கிற ஒரு பூவில் தான் வண்டுக்கள் வேங்கிற மாதிரி இன்னைக்கு தாவேகாவை நோக்கி தான் ஒட்டுமொத்த அரசியல் நகர்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படிங்கிற இவங்களுடைய ஊட்டெல்லாம் பெருசாக எடுக்கலாம். நானே 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிவிட்டேங்கிறேன், இந்த புதிய தலைவரை பார்த்து வேஸ்ட் பண்ணிவிட்டேன். சொன்ன கதையே சொல்கிறாங்க, கடுப்பாக இருந்துச்சுங்களேன். இப்படிப்பட்ட அரசியலை புறந்தள்ளி விட்டு தான் போகணும். அதற்கு பிறகு நேற்றைய தினம் மதுராந்தகத்தில் நடந்த அந்த மாற்றுக் கட்சியுடைய இணைப்பு விழா, அது ஒரு 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஒரு 4 எம்எல்ஏக்கள் தற்போது தாவேகால வந்து சேர்ந்திருக்காங்க. அதில் வந்து எத்திக்கலாக பார்த்தீங்கன்னா சில தவறுகள் இருக்க தான் செய்யும். ஏன்டா அவர் ஏற்கனவே சண்முகம் அவர்கள் சொன்ன மாதிரி 4 தொகுதியில் நின்று அந்த மக்களை நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து ஒன்று மட்டும் தான் இருக்குது, அதாவது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். கரெக்டாக சொல்கிறேன். அதாவது இங்கே சர்வைவல் பண்ணணும்னா உனக்கு தேவையானதை நீ தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற முறையில் இது பொலிட்டிக்கலை தாண்டி இதுதான் ரியல் பொலிட்டிக்கல். விஜய் இந்த இத்தனை ஆண்டு காலம் இந்திய அரசியல் இல்லாத சில அரசியலை இங்கு செய்கிறார் என்றால் செய்கிறார். அந்த அரசியலை யாருமே ஜீரணிக்க முடியாத அரசியல் பண்றாங்க. அதனால தான் அவங்களால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது நேற்றுக்கு ஒரு பொதுக்கூட்டம், ஐ மீன் அது ஒரு கட்சி இணைப்பு விழாவாக நடந்துச்சு. அதில் 35,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மரகதம் குமரவேல் அவர்கள் தலைமையில் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இன்னைக்கு சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு மக்கள்லாம் பார்த்தாங்க. அப்படி இல்லை, இதில் வாதவ் அர்ஜுனாவுடைய அந்த பேச்சு பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷோட பேச்சை கேட்டிருப்பீங்க. ஒரு வீரியமிக்க பேச்சாக தான் இருந்துச்சு. குஜிலி மஸ்து செஞ்சுருக்கிறாங்க. திமுக வச்சு வாரம் குஜிலி மஸ்து செஞ்சு விடு, ஜாலியாக இருக்குது பார்க்குறதுக்கு. திமுகவை எவன் சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஆட்களே அடிச்சா சந்தோஷமாக இருக்காதுண்ணே அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் என்னன்னா வந்து பல பேருடைய கருத்து,
இதை வந்து ஒரு திமுக இன்னொரு திமுக கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் அப்படிதான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் எதுக்குங்க விரும்ப அதிமுக ஆட்களாக சேர்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படின்றாங்க. இது வந்து தவிர்க்க முடியாதது, யாராலுமே இதை தவிர்க்க முடியாது. ஒரு கட்சி ஒரு 108 சீட்டை பிடிச்சி ஒரு பெரும் கட்சியாக வந்திருக்குன்னா இன்னும் கட்சியோட உட்கட்டமைப்பு இல்லாமல் தான் இருக்குது தாவேக்கா அப்படிங்கிறதுல உண்மைதான். அதை கட்டமைப்பு உண்டாக்கணும்னா இதை மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை தவிர்க்க முடியாதது. இப்போ பெருமதியான மக்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உள்ளூரில் லோக்கலில் அந்த கட்சிக்காக கடுமையாக உழைச்சிருப்பாங்கல்ல, இந்த தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னாடி அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல அதுதான். பட் மாற்றுக் கட்சியினர் வருவதும் அதை நாம் ஏற்றுக்கொள்வதும் அவர்களை அரவணைப்பதும் அரசியலை இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கடந்து போயிடுங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது நிலவிக்கிட்டு இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை. டிவியை போட முடியல. டிவியை போட்டால் காலையிலே இருந்து இப்படி ஒரு 150 செய்தி போட்டுருவாங்க. இவருக்கு 150 செய்தியில் 149 செய்தி தாவேக்காக எதிராக தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய மீடியா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். பட் அதில் உண்மை இருக்கான்னா உண்மை இருக்குது. இன்றைக்கி சட்ட ஒழுங்கில் பெண்கள் பாதுகாப்பில் இன்னும் அந்த பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்குது. நமக்கு தெரியும். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்று தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு 35 நாட்கள் நெருங்க போகிறது நினைக்கிறேன். அதில் அவரால் எந்த அளவுக்கு அந்த பெண்கள் பாதுகாப்பில் அவர் எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறான்னு தெரியும். சிங்கப்படை அந்த பெண்கள் திட்டத்தை அறிமுகப்படுத்தினா இருக்கட்டும், அதில் லோக்கல் போலீஸை வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுல பல பேர் கைது செய்யப்பட்டது, பல ரவுடிகள் கைது செய்யப்பட்டது, கஞ்சா நிறைய பிடிச்சது, அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் இதை தலைவர் விஜய் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டுமான தடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தை இறந்து போயிட்டு. 2 பேருமே பீகார் சேர்ந்தவங்க தான். அப்படின்னா அந்த ஊரை விட்டுட்டு நம்ம ஊரை தேடி பிழைக்க வந்த ஒரு சிறுமி இறந்து போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அது ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? தமிழக அரசு தான் எடுத்துக்கணும். தலைவர் விஜய் அவர்கள் முதல்ல வந்து பெண்கள் பாதுகாப்புல நான் எந்த அளவுக்கு உறுதியா இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுது. அப்படி இருந்த போதிலும் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்குன்னா அதை தலைவர் விஜய் அவர்கள் கருத்தணும். இதுல 2 வகையா பார்க்கணும். ஒரு பெண்ணை ஒரு சின்ன 3 வயசு குழந்தைகிட்ட அவங்க என்ன கணாயின்னு தெரியல, அப்படிப்பட்ட 3 வயசு பொண்ணை தொடரணும்னு ஒருத்தன் நினைக்கிறான். ஒரு சிறுமியை ஒரு குழந்தைய தொடர நினைக்கிறான்னா ஃபர்ஸ்ட் அவன் மென்டலி இஷ்யூ உள்ள ஒரு சைக்கோ பார்த்தார். ஒரு சைக்கோவில் மட்டும்தான் அப்படி ஒரு தோணுங்களா. 2வது போதை பழக்கம். ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு போதை ஒரு கஞ்சாவை அடிச்சிட்டான் அப்படின்னா அவனோட மைண்ட் எப்படி வேலை செய்யணும் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்க பட்சத்தில் அவனால் அந்த 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 தவறை செய்ய முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று இந்த மென்டலி சைக்கோபாத் இருக்கான் பாருங்க, அவன் இந்த பூமிக்கே தேவையில்லை அவனுக்கு மேலே அனுப்பிவிட்டலாம் வச்சுங்களேன். அது இந்த என்கவுண்டர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்களேன், அது சட்ட ரீதியாக நடக்கும். ஜெயிலில் கொண்ட கூட அடங்கினீங்களா. ஆனால் இந்த செகண்ட் அந்த பாட்டாக இருக்கிற போதையை யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை தொட்டான், ஐ மீன் அந்த எண்ணம் அவனுக்கு வருதுன்னா அப்போ அந்த போதை வேஸ்ட்டை நம்மளால தடுக்க முடியும். கடந்த காலங்களில் ஒரு வாரத்தில் ஒரு 3000 கிலோவுக்கு மேலே ஒரு இந்த கஞ்சாக்களை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதை தலைவர் விஜய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறார், அவர் எப்படி ஹேண்டில் பண்ணா நமக்கு என்ன, நமக்கு தேவை அங்கே குற்றம் நடக்காமல் இருக்கும். தாவேக்கா ஆட்சி எதற்காக வந்துச்சுன்னா அதே மாதிரியான குற்றங்கள் திமுகவில் கட்டுக்கடங்காத பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இங்கேயும் அதே நடக்குதே. அப்போ என்ன பண்ணுறது? தலைவர் விஜய் அவர்கள் எடுக்க போறியா இன்னும் அதிகப்படியான முன்னெடுப்பு. இந்த பெண்கள் பாதுகாப்பில் தலைவர் விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட முன்னெடுப்பு எடுக்க போறார் அப்படிங்கிறது உங்களை மாதிரியே நாங்களும் காத்திருக்கிறோம். சரி மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இந்த 1 மாத ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் காலமும் அதுக்கேற்ற மாதிரியே மாறிக்கிட்டே இருக்கு. என்ன வர இருக்கிற அடுத்த ஒரு 5 இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் யார் கூட இருக்க போறாங்க, அவங்க எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எடுக்க போறாங்க, நம்ம கூட இருக்க போறாங்களா, இல்லை நாங்கள் திமுக கூட இருக்க போறாங்க சொல்ல போறாங்களா, இல்லை நாங்கள் புது உருட்டிக்கிட்டு யாரு கூட இல்லாமல் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது, எங்களுடைய தொண்டர்கள் அவங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம் அவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்ப்போம். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.